குளறுபடிகளால் நேற்று ரத்தான குரூப் 2 2A தேர்வு மார்ச் 15ஆம் தேதி காலையில் நடைபெறுகிறது. குரூப் 2 2A தமிழ் தகுதி தேர்வு மார்ச் 15ஆம் தேதி பிற்பகலில் நடைபெறும் என்றும் TNPSC அறிவிப்பு. குரூப் 2 தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படும். குரூப் 2 பணிகளுக்கான பொது அறிவு தேர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் என்றும் TNPSC திட்டவட்டம். தங்கம் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் டாடா நிறுவன கார் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரேஞ்ச் ரோவர் காரையும் ஓட்டி பார்த்தார். Now arrive at the proud and historic moment, the first car produced from this plant, beginning a new journey. A honorable Chief Minister. மற்ற மாநிலங்களுடன் போட்டி என்ற நிலையை கடந்து உலக நாடுகளுடன் தான் தமிழ்நாடு போட்டி போடுகிறது. நாம் லீடராக இருக்கும் துறைகளில் உயர்தரம் மற்றும் அடுத்த நிலையை எட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வளர்ந்து வர புதிய துறைகளையும் நாம் நுழைஞ்சு சிறப்பாக செயல்படணும். ஏற்கனவே நாம லீடரா இருக்கிற துறைகள்ல மேலும் உயர்ந்த தரத்தையும் இன்னும் பெரிய சாதனைகளையும் அச்சீவ் பண்ணணும். இதுக்காகத்தான் ஸ்பெஷல் கவனத்தோட திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. ஏப்ரலில் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாடுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்பு. இன்னும் 65 நாட்களே உள்ளதால் பாஜக நிர்வாகிகள் களத்தில் தீவிரமாக செயல்பட சென்னையில் நடந்த கூட்டத்தில் BL சந்தோஷ் அறிவுறுத்தல். கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே கவனம் செலுத்தக்கூடாது என்றும் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் அறிவுறுத்தியதாக தகவல். ஆவணங்கள் அடிப்படையில் பாமக தலைவர் அன்புமணி தான் என தேர்தல் ஆணையம் விளக்கம். ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். பொதுத் தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்வது குறித்து மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி 2வது கட்டமாக கலந்துரையாடல். AI தொழில்நுட்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்த அறிவுரை. தமிழ்நாட்டின் புதிய காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் நாளை டெல்லியில் ராகுல் காந்தி ஆலோசனை. செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதி விஜயின் நிர்வாகிகள் சந்திப்புக்கு பாதுகாப்பில் ஈடுபடும் பவுன்சர்களுக்கு பயிற்சி. விசில் ஊதி பயிற்சி கொடுத்த சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் முன்னாள் ராணுவ வீரர் பயிற்சி தந்தனர். 10 பேர் ஒரு இடத்துல கும்பலா நின்றாலும் சரி, உடனே நீங்க 2 பேர் போய் அந்த கும்பலை கலத்தி விட வேண்டும். நிர்வாகிகள், இங்க வர முடியாத நிர்வாகிகள் இல்ல ரசிகர்கள் வருவாங்க, அவங்கள கட்டுப்படுவது மட்டும் ஒரே வேலை. ஈரோட்டில் உணவக ஊழியர்களை தாக்கிய தலைமை காவலர் சஸ்பெண்ட். CCTV காட்சிகள் வைரலான நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே விஷப்பூச்சி கடித்ததில் 9 வயது சிறுமி உயிரிழப்பு. பள்ளி கலை நிகழ்ச்சிக்கான ஒத்திகையில் பங்கேற்ற போது நிகழ்ந்த சோகம். தாம்பரம் அருகே அகரம் பகுதியில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற சென்ற போலீசார். எதிர்ப்பு தெரிவித்து உறவினர்கள் போராட்டம். மாடியிலிருந்து பொருட்களை தூக்கி எறிந்ததால் பரபரப்பு. சென்னையில் காலை வேளையில் கடுமையான பனிமூட்டம். திருவாரூர், செங்கல்பட்டிலும் பனிமூட்டம் இருந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சடலத்துடன் கிராம மக்கள் சாலை மறியல். மயானத்திற்கு செல்லக்கூடிய இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்ததாக கூறி போராட்டம். சபரிமலை ஐயப்பன் கோயில் கொடிமரத்தின் மாதிரிகளை மறு ஆய்வு செய்ய உத்தரவு. தங்கம் திருட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி. பஞ்சாபில் கல்லூரியிலேயே மாணவி துப்பாக்கியால் சுட்டுக் கொலை. மாணவியை கொலை செய்து தன்னைத்தானே சுட்டுக் கொண்ட மாணவருக்கு தீவிர சிகிச்சை.
பெங்களூருவில் நடந்த இசை நிகழ்ச்சியில் தமிழ் பாடல்களை மட்டும் பாடியதற்கு எதிர்ப்பு. கன்னட பாடல்களை பாடுங்கள் என இசைக்குழுவை மிரட்டிய கர்நாடக ரக்ஷண வேதிகா அமைப்பினர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கடைகளை அகற்ற எதிர்ப்பு. வியாபாரி ஒருவர் தனது கடையை தானே பெட்ரோல் ஊற்றி எரித்ததால் பரபரப்பு. சிஎஸ்கேவின் விசில் போர்டு விளம்பரம் மாற்றம் குறித்து தற்போதைக்கு எதுவும் பேச விரும்பவில்லை. விசில் பத்தி தான் முக்கிய முடிவு எடுக்கலாம். ஐபிஎல்லில் அனைத்து போட்டிகளிலும் தோனி விளையாடுவது பற்றி அணிதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அணியின் இயக்குனர் காசி விஸ்வநாதன் பேட்டி. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியுடனான போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் ஒப்புதல் என தகவல். இருதரப்பு தொடரை நடத்த முன்வர வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 நிபந்தனைகள் விதிப்பு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இத்தாலிக்கு எதிராக அபார வெற்றி பெற்றது ஸ்காட்லாந்து. 73 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. பெருநாட்டில் மேரி மாதாவை கொண்டாடும் பழமையான திருவிழா. பாரம்பரிய நடனமாடி கலைஞர்கள் அசத்தல். மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம் விரிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். +2 மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு தொடக்கம். மார்ச் 3ஆம் தேதி தொடங்குகிறது பொதுத் தேர்வு. திருத்துறைப்பூண்டி அருகே 20 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. காலி குடங்களுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை நிறைவேற்ற முடியாததற்கு மாநில அரசுதான் காரணம் என அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு. பொதுவாக சொல்லக்கூடாது என அமைச்சர் ஏவ வேலு பதில். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பாமக நிறுவனர் ராமதாசும் வரவில்லை, திமுகவும் பேசவில்லை. திண்டுக்கல் அருகே அமைச்சர் ஐ பெரியசாமி விளக்கம். எங்கிட்ட வந்து கூட்டணிக்கு வர்றீங்க, அவங்க வரவும் இல்லை, எங்க தலைவர் பேசவும் இல்லை. அது வந்தாத்தான் இந்த பேச்சு கேட்கலாம். இப்ப எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காம இருக்கல. கூட்டணி குறித்து தேமுதிகவுடன் தேசிய தலைமை பேசி வருகிறது. உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா? என்டிஏ கூட்டணியில தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா? எல்லாமே பேசிட்டு இருக்காங்கன்னா மேல பேசிட்டு இருக்காங்க. நேரம் வரும்போது மேல வந்து சொல்லுவாங்க. விஜயை எந்த நாட்டுக்கு முதல்வராக்க போகிறார் செங்கோட்டையன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. ஏதாவது கல்லூரிக்கு வேண்டுமானால் முதல்வராக்கலாம் என்றும் கிண்டல். சார், அவரை விஜய முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுத்துருக்காரு. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். இனிமேல் இவர் போய் எந்த நாட்டுல போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜய கொண்டு வந்து. தென் மாவட்டங்களில் அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்களை அகற்ற கோரி வழக்கு. 13 மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பிக்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க கோரி மக்களவை கூடியதும் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள். அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்த சபாநாயகர் ஓம் பிர்லா. செல்வ பெருந்தகைக்கு எதிராக தெரிவித்த கருத்தை திரும்பப் பெறுவதாக விசிக எம்எல்ஏ பாலாஜி பதிவு. கூட்டணியில் பாமகவை சேர்ப்பது பற்றிய செல்வ பெருந்தகையின் பேட்டியை விமர்சித்த நிலையில் முடிவு. சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மக்களவை எதிர்க்கட்சி எம்பிக்கள் முடிவு. அவையில் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்துக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம்.
T20 உலகக்கோப்பையில் ஓமனுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றது ஜிம்பாப்வே. 104 ரன்கள் என்ற இலக்கை 14 ஓவர்களிலேயே கடந்து எளிதாக வென்றது.